இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்து எப்படி இருக்கும்? தனிநபர் கடன் வந்து இந்த இலவசங்கள் தாண்டி நம்ம வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். தமிழ்நாடு வளர்ச்சிக்கான ஒரு பாதையில் போகிறதுக்கான ஒரு திட்டமா அப்படின்னா கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நல்ல விஷயம் தான். கல்வி கடன் ரத்துக்காகவே வெயிட் பண்ணிட்டு லோனை கட்டாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நூலகங்கள், இந்த இலவசங்கள் இதெல்லாம் தேவையான ஒரு தரப்பு ஆர்கியூ பண்ணி தான் இருக்காங்க. கண்டிப்பாக அது நியாயமான விஷயம் தான். இப்போ ஏரிகள் புனரமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பட் அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்தது ப்ராக்டிக்கலாங்கிறது தெரியலை. இங்கே இலவசமாக போகிறது திரும்பியும் அது டாஸ்மாகுக்கு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு சொல்லப்படாத கதையாக தான் இருக்குது. அந்த விவசாயம் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அந்த சேஃப்டி குடோன்ஸ்கள் இல்லாமல் மழையில் அழிஞ்சு போகிறது நிச்சயம். அந்த மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பூர்த்தி பண்ணாத ஒரு பட்ஜெட் குறைதானே அது. மருத்துவமனைகளில் பல்வேறு குறைபாடுகள், குற்றச்சாட்டுகள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். நிச்சயம். அப்படி இருக்கும்போது இந்த தொகை பூர்த்தி செய்து விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். 2024-25 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் தமிழக மக்களை பூர்த்தி செய்திருக்கிறதா? அவங்களுக்கான என்னென்ன புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? எதிர்பார்க்கப்பட்ட திட்டங்கள் அறிவிப்பு தொடர்பாக இதனும் வெளியாயிருக்கிறதா? மக்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கிறதா? விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சுபாஷினி கணபதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டின் மீதான உங்கள் முதல் பார்வை? ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும், எல்லா தரப்பினருக்கும் அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம குடும்ப அளவுலையும் சரி, நாட்டு அளவுலையும் சரி, கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் லெவல் பட்ஜெட்டில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. பட் இப்போது ஒரு வளர்ச்சி பாதையில் இந்தியா போயிட்டுருக்கு. இப்போ தமிழகம் அந்த இந்தியா அளவில் நம்ம ஒரு 2வது மாநிலமாக இருக்கும். அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், ஒரு ஜிடிபிக்காகட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தமிழகம் முதல்நிலை வகித்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு வளர்ச்சிக்கான ஒரு பாதையில் போகிறதுக்கான ஒரு திட்டமா அப்படின்னா ஓவராலாக திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நீர்வளமாகட்டும், நிலவளமாகட்டும், பிறந்த குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்தாகட்டும், ப்ரெக்னென்ட் விமன் ஆகட்டும், இல்லை விமனோட எஜுகேஷன் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், இதில் விமன் எஜுகேஷன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பாப்புலேஷனால அது இந்த மாணவர்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, லைப்ரரி இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக மானியங்கள் கொண்டு வராங்க. எல்லாருக்குமே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. என்வாயன்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஸோ எதெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதைக்கான தேவைகளோ எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு மாதிரி நம்ம இப்போது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோன்னா இந்த இலவசங்களை தாண்டி நம்ம ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறியாக தான் இந்த பட்ஜெட் பார்க்கப்படுது. பட் ஆனால் இதுக்கான ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது திருப்பியும் அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக தான் வருது. இப்போ இது அலோகேட் பண்ணி இது ஒரு பேப்பரில் படிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 70% அது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் வந்தால் கூட தமிழகம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்ன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் பேசிக்கான எதிர்பார்ப்புகள்னால் கல்வி கடன் ரத்து, விவசாயிகளுக்கான அலோன்ஸ்மெண்ட்டு, இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான விஷயங்கள், ஐடி பார்க், இந்த மாதிரி தொழில்துறை, சிறு குறு நடுத்துறவங்கலாம் ஒவ்வொரு பட்ஜெட்டின் முன்னும் அவங்க முன்னாடி போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைப்பாங்க. அவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் ஏதாவது பூர்த்தி செஞ்சுருக்கா?
இப்போ எதிர்பார்ப்புகள்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு இலவசங்கள் மானியங்களை நோக்கி பழகிட்டோம். இப்போ இல்ல தமிழகத்தை கல்வி பொறுத்த கடன் வரைக்கும் ரத்து அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் தானே. இல்ல கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கல் கிரவுண்ட்ல இப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது கல்வி கடன் ரத்துங்கிறது சரி பண்ணலாமே, அதனால என்ன அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அதே மாதிரி விவசாயிகள் அப்படின்னும் பொழுது நமக்கு தோணுது. பட் ஆனா நீங்க ப்ராக்டிக்கலா ஆன் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போயும் கூட அதுக்கப்புறமும் இந்த கல்வி கடன் ரத்துக்காகவே வெயிட் பண்ணிட்டு லோனை கட்டாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பேங்க்ஸ் அளவில் எடுத்து பார்த்தோம்னா இந்த என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட், இந்த வாரா கடன் அப்படின்னு. ஸோ அதில் கல்வி கடன் மேஜர். அண்ட் இப்போ கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டும் என்னதான் பண்ணுவாங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்க ஒரு பட்ஜெட்னு அலோகேட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களோட கல்வி உதவி தொகையா, நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் அந்த உதவி இன்னொருத்தருக்கு போக முடியும். ஸோ இது காலங்காலமாக நம்ம ரத்து பண்ணிட்டே வந்தோம்னா இது கிட்டத்தட்ட இலவச கல்வி ஆகுது. இலவச கல்வி அப்படின்னு நம்ம போட்டோம்னா அப்போ அகைன் ஒரு செலக்டிவ் பீப்புள், லோன் வாங்கினவங்க புத்திசாலி, லோன் வாங்காதவங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால கல்வி கடன் ரத்துங்கிறது தெரியல, எதிர்பார்ப்புகள் என்ன வேணா இருக்கலாம், பட் அது எக்கானமிக்கு ஒரு நல்ல சைனா இல்லை. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பட்ஜெட்ல கூட வந்து இவங்க மானியங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்தா 30%, 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வந்ததுன்னா 30, 20, 10ன்னு 3 வருஷமா வந்து தமிழக அரசு வந்து மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நல்ல ஸ்கீம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு ஏர்ஜ் வரும், நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து வளரும், கொஞ்சம் தைரியமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆளும் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 1 lakh salary கொடுக்குறவங்களுக்கு இப்போ என்னோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ இது வந்து எனக்கு இன்னைக்கு வருமா இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு வருமாங்கிறத தாண்டி நிச்சயமாக ஒரு 30% கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னும் பொழுது எனக்கு ஒரு பெட்டர் ரிசோர்ஸ் கிடைக்குது இல்லையா. இப்போ 70,000 ரூபா பே பண்ணி நம்ம ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கும் 1 lakh பே பண்ணி ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கும் டெஃபினட்டாக டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ், தொழில் பூங்கா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. சுய தொழில் முன்னேற்றத்துக்கான நிறைய வழிவகைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் கல்வி கடன்ங்கிறது ஒரு சரியான எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது இல்லாமல் இருக்கிறதும் ஓகே. இந்த பட்ஜெட்ல சிறப்பான திட்டங்கள்ல என்னென்ன விஷயங்களை பார்க்க? சிறப்பான நிறைய திட்டங்கள் இருக்கு. நீர்வளம் ஆரம்பிச்சு என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ல இருந்து கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் பில்டிங்கே இவங்க வந்து கட்டி கொடுக்குறேன்றாங்க. அப்புறமா வந்து நீதி ஆயோக்கோட இதில் வந்து 2% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே. இது ஆக்சுவலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அலைனான ஒரு விஷயம். ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இது வந்து அவங்க ஒரு 10 இயர்ஸாக இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதிலிருந்து இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய நாட்டோட ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய. அதுக்காக தான் நீதி ஆயோக் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதோட அலைனாய் தான் நம்மளுடைய முதல்வருடைய தாயுமானவர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும். அதுக்கு அது எந்த வகையில் பண்ண போறாங்கங்கிறது குறிப்பிட்டு கூறப்படலை. பட் அதை நோக்கி அவங்களுடைய ஒரு திட்டம் இருக்கு. இவங்க திருநங்கைகளுக்கான திட்டம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திட்டம். ஏன்னா இப்போ அவங்களுக்கும் ஒரு மரியாதையான வாழ்க்கை, ஒரு சமூக உரிமைங்கிறது நிச்சயமா ஒரு வரவேற்கப்பட வேண்டிய முழு திட்டம். செலவையுமே அரசு ஏத்துக்கோங்க போது தாராளமா அவங்க முன் வருவாங்க. நிச்சயமா நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்கள பார்க்குறோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து ஒரு வேலையிலையோ ஒரு மரியாதையான இதுலையோ நம்ம வந்து பார்த்ததில்ல. இப்போ அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப அழகான ஒரு சேஞ்ச் அண்ட் வெல்கம் சேஞ்ச். அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புனா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தானாவே முன்னுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த விதத்தில் அது நல்ல திட்டம். அண்ட் இவங்களுடைய உயர்கல்விக்கான செலவு 1000 ரூபாய் வந்து அவங்க கொடுக்கறதுங்கிறது ஒரு இப்ப மாணவர்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ அதெல்லாம் வந்து நல்ல திட்டம். அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. அது உண்மையாவே வந்து நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஒரு நடுத்தர இருக்கவங்களோ இல்ல அதுக்கும் மேல இருக்கிறவங்களுமே என்ன பண்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியான ஊட்டச்சத்து குழந்தை கொடுக்க முடியல ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல போட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்ப இது மாதிரி பெய்ட் ஸ்கூல்ஸ்லயுமே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு அது அஃபோர்டபிலிட்டியை தாண்டி நம்மளால அதை கொடுக்க முடியுமா, ஊட்டச்சத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இப்போ எல்லாருமே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில இது வந்து குழந்தைகள் நலம் அண்ட் பெண்கள் நலம் ரெண்டுத்தையுமே சார்ந்த ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம், பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் சேர்ந்து. ஸோ அந்த வகையில் அது நல்ல திட்டம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய
தொழிற்பூங்காக்கள் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சிப்காட்ல வந்து டே கேர் சென்டர்ஸ் இருக்கும் எல்லா அது வந்து இப்போ பெண்கள் நலன் போது அண்ட் நம்ம நிதியமைச்சர் சொல்லும்பொழுது சொன்னாரு இந்த மாதிரி பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஹையரா ஆச்சுன்னா நம்மளோட ஆல்மோஸ்ட் லைக் டெவலப்ட் கண்ட்ரியா ஆயிடுவோம். இப்போ தமிழக அரசுல அந்த சதவிகிதம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 40% வந்து பெண்கள் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாமே நல்ல மூவ். எம்ப்ளாய்மெண்ட்ல இப்போ நம்ம அந்த மானியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, லைப்ரரி ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நீர் வளத்தில் வந்து அந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இது என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ஈகோ டூரிசம், அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அழகாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளட்டில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு தெரியும். இந்த அடையாறு ஆற்றை அந்த மேம்படுத்துவதற்காக 1500 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பாகவும் பல நேரங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது நல்லா டீட்டெயில்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டால் தமிழக முன்னேற்ற பாதைக்கு பொருளாதார ரீதியாகவும் போவதற்கு வாய்ப்பு இருக்கா பார்க்குறீங்களா? நிச்சயமா செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமா வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ளட்ஸும் போதே வந்து நம்ம நிறைய அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போவுமே நிறைய கேள்விகள் எழுந்தது. 3000 கோடி வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மளோட 2015 ஃப்ளட் வந்தப்போ 3000 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டது. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டது. இதை வந்து ஏரிகள் புனரமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. பட் அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்தது ப்ராக்டிக்கலாங்கிறது தெரியல. இப்போ நமக்கு இந்த மழைங்கிறது வரலாறு காணாத ஒரு 120 சென்டிமீட்டர் மழைங்கிறத தாண்டி இது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் மழையாக இருந்தால் கூட நம்ம தாங்கியிருப்போமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். இப்போ அடையார் ரிவருக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி மழைநீர் நிறைய இடங்கள்ல ஆறு சீரமைக்கிறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அது ஆன் கிரவுண்டு அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அதோடைய பலன் வந்து வருங்கிறது நிதர்சனமான. ஒவ்வொரு மாதமும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் துவங்கப்பட்டு கொடுத்துட்ருக்காங்க செப்டம்பருக்குலேருந்து. இப்போ மீண்டும் வந்து அது 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது சொன்னீங்க இலவசங்கள் இல்லாமல் திட்டங்கள் அறிவிச்சாதான் வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். இந்த ஒரு ஸ்கீமுக்கு அதிகமான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது மோஸ்ட் எலெக்ஷன் சார்ந்த ஒரு ஸ்கீமாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அவங்க எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் அது. அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் சார் வந்து இதை நிறைய அவங்க தடை சொல்லி இதுக்கு இல்லைன்றது சொல்லி அது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தது இன்னொரு எலெக்ஷன் வரும் அப்படின்னும் பொழுது அவங்களுடைய வாக்குறுதியை இதை அவங்க நிறைவேற்று இன்ஃபேக்ட் லைக் முதல்வர் பதவி ஏற்ற உடனே முதல்ல கையெழுத்து விட்டது அந்த இலவச பஸ்ஸோடைய திட்டம் தான். ஸோ இப்போ இதை வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும் நம்ம மத்திய பட்ஜெட் போது சொன்னோம் இப்போ இது வந்து இன்டரிம் பட்ஜெட்டு, இது வந்து பாப்புலஸாக இருக்குமா இல்லை கண்ட்ரியை நோக்கி இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே நாங்கள் வந்து பண்றதை பண்ணிட்டே தான் இருக்கோம். பெருசா எதுவும் வரல, இடைக்கால பட்ஜெட் எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படல. பட் 2019 பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க வந்தது பெரும் அறிவிப்பு. இப்போ இந்த தடவை வந்து அவங்க பண்ண வேண்டிய நல்ல திட்டங்கள் நாங்க அப்ப பண்ணிட்டே இருக்கோம். எலெக்ஷன் சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் திட்டங்கள் அறிவிக்கப்படாததுக்கான ஒரு ஒரு டாக் மாதிரி தானே இது இருக்கு. கண்டிப்பா. ஸோ இப்போ விவசாயிகள் தான் மெயினா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான அந்த இது வந்து 6,000 ரூபாயில இருந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க விவசாயிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முன்னாடி நமக்கு விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபேக்ட் அக்ரிகல்ச்சருக்கு டாக்ஸ் கிடையாது. தொட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸ் கிடையாது. அதுவுமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இதுதான். அண்ட் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய கிசான் கிரெடிட் கார்டு ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து அந்த விவசாயம் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அந்த சேஃப்டி குடோன்ஸ்கள் இல்லாமல் நம்ம இங்கே கன்னியாகுமரி முதல் இங்கே வட இந்தியாவும் சரி ஃபுல்லாகவே பாதிக்கப்படுறது மழை காலங்களில் அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு விளைவிச்ச அந்த நெல்மணிகள் வந்து மழையில் அழிஞ்சு போகிறது. அந்த மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பூர்த்தி பண்ணாத ஒரு பட்ஜெட் குறைதானே அது. கண்டிப்பா. இது வந்து மத்திய மாநில 2 அரசுலையுமே இது வந்து குறைதான். ஏன்னா ஒரு கடந்த 10 ஆண்டுகளாவே இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மத்திய அரசு வந்து சொல்லிட்டே இருக்கிற விஷயம் தான். பட் அதுவுமே ஆன் கிரவுண்ட்ல எவ்வளோ நடந்து
நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா எந்த விதத்துலயும் நம்ம வந்து ஒரு இது மாதிரி இழப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இழப்பாக தான் இருக்குது. அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த இடைத்தரகர்களுடைய இதை வந்து எலிமினேட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ அப்படி பார்த்தோன்னா இப்போ மத்திய பட்ஜெட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி ஃபார்மர்ஸோட இது வந்து ஒரு 150% 3 மடங்காக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. பட் ஆன் கிரவுண்டில் வந்து சேர்ந்ததா இல்லையாங்கிறது நிச்சயமா கேள்விக்குரிய விஷயம் தான். பட் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நலத்திட்டங்கள் மத்திய அரசுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த வாட்டி வந்து நம்மளோட இதில் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் இந்த நெற்மணிகள் நம்மளோட தொன்று தொட்டு இந்த அரிசி வகைகளே ஒரு 50 வகைகள் இருந்ததா வந்து சொல்றாங்க. இப்போ தமிழுடைய கல்ச்சர் அண்ட் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட 7 அம்ச ஃபினான்ஸ் பட்ஜெட்லயும் வந்து ஒரு அங்கமா இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த நெல்மணிகளும் நம்மளுடைய சாப்பாட்டோடைய கல்ச்சரும் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் தான். ஸோ அதை வந்து இந்த வாட்டி இலவச நெல்மணிகள் கொடுக்க போறோம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம் அப்படின்னு எம்கேஎஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அக்ரிகல்ச்சருக்காக. இங்கிலீஷ்ல சொல்லும்போது வேற மாதிரி வருது. எம்கேஎஸ் அப்படின்னு இருக்கு. ஆமா. ஓகே. அந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த மெடிக்கல் இதுக்கு வந்து 20,198 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பட் இந்த பட்ஜெட் இப்போ வந்திருக்கு, எலெக்ஷன் முன்னாடி வந்திருக்கு. பட் இந்த துறையில் இவ்வளவு 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தற்போதைய சூழல மருத்துவமனைகளில் பல்வேறு குறைபாடுகள் குற்றச்சாட்டுகள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தொகை வந்து பூர்த்தி செய்து விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல இதை வந்து கொண்டு வராங்க. மக்களை தேடி மருத்துவம். ஸோ அது வந்து ஆம்புலன்ஸில் அவங்கவுங்க ஊரில் ஸ்கீமில் போய் வீடு வீடாக வந்து அவங்களுடைய சுகர் பிபி எல்லாம் செக் பண்ணி அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் கொடுக்குறது. அண்ட் இது எல்லாமுமே வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரஸ்ட் அந்த மாதிரி அரசாங்கமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. ஸோ அதை தாண்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு கோஆப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிட்ல ஆகட்டும் இல்லை நார்மல் செனாரியோவாகட்டும் ரோட்டரி லைன்ஸ் கிளப் நிறைய சங்கங்கள் ஆக்சுவலி அவங்க வந்து இதை ஒரு முனைப்பாக எடுத்து கிராமப்புறங்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணுறதாகட்டும், ஒரு டயாலிசிஸ் யூனிட் செட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பணம் வந்து போதுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து கமர்ஷியலி க்ரோன் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுடைய எல்லாருமே வந்து இப்போ ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா ஒரு இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற மனநிலையில் நமக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்றது தான் இருக்கு. இதை தாண்டி அரசாங்க மருத்துவமனையில் நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது, இந்த வீடு தேடி மருத்துவம்ங்கிறது மேலே மக்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர முடியும், இந்த பணம் கரெக்டாக அங்கே போய் சேருதுன்னா இது வந்து ரொம்ப நல்ல திட்டம். அதே மாதிரி இந்த வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுன்னு இது அந்த காலத்துலேருந்து பேசப்பட்டதான். இந்த பட்ஜெட்டின் போது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் தமிழக பட்ஜெட்டே வந்து தெற்கு தேய்ந்து தான் இருக்குன்னு பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சியில் முன்வைப்பாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் தஞ்சாவூரில் 120 கோடியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விருதுநகர் சேலத்தில் 2480 கோடி அளவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் அந்த ஈக்குவல் ஆகுமா? சென்னை தாண்டி மற்ற மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நம்ம நிதியமைச்சர் அவரோட பட்ஜெட் முதல் சொன்னாரு, சென்னையில இருக்கிற அந்த அர்பன் கேப் வந்து நம்ம இது பண்ண போறோம். சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ இங்க இருக்கிற அதே அளவு வசதிகள் மற்ற எல்லா மாநிலங்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து இதை கொண்டு வரணும், மாவட்டங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக்கா அவங்களோட அப்ஜெக்டிவ்லேயே இருந்தது. இது இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ன கான்டெக்ட்ல அவங்க சொல்றாங்கன்றது தெரியல. ஏன்னா தெற்கு வந்து நிறையவே நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். இப்போ நமக்கு சில ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஜிஎஸ்டி வரும்பொழுதே நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். ஸோ கன்சியூம் பண்றவங்க அந்த ஸ்டேட் வந்து வளருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட். இப்போ இதுல வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கு தான் லாஸ். இப்போ தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து லாஸ். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர் தான் நிறைய பண்றோம். இப்போ கன்சியூமர் பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும்பொழுது நம்ம எல்லாம் தான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஸோ இப்போ அதனால நம்ம வந்து நிறைய எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்ம நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல தெற்கு தேயறதுக்கு எந்த ரீசன்னு எனக்கு தெரியல. இல்ல பேசிக்கா வந்து இந்த ஐடி பூங்கா ஐடி பார்க் அப்படின்னாவே சென்னை பெங்களூர் அடுத்து சென்னையில மட்டும்தான் இருக்கு, தென் மாவட்டங்களுக்கு எதுவுமே வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு ஃபுல் பாப்புலேஷனுமே சென்னையில தான் குவியுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நெடுநான்களாக இருக்கும்போது
மற்ற மாவட்டங்களை நோக்கியும் அந்த வளர்ச்சி, பிரிக்கணும், நிச்சயமா. பாப்புலேஷனையும் வளர்ச்சியும் மற்ற மாவட்டங்களுக்கும் பிரிக்கணுன்ற ஒரு டாக் நெடுங்காலமாக இருக்கு. பட் கண்டிப்பா, அதற்கான கண்டிப்பா. ஸ்டெப் எடுத்து வைக்கலங்கும் போது இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரீச் கொடுக்குமா இந்த அப்படிங்கிற வாட்டி கோயம்புத்தூர்ல கொண்டு வர போறாங்க. ஸோ கோயம்புத்தூர்னா மேபி அதை சுற்றி உள்ள மாவட்டங்கள், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் அதனால பலனடையும். ஓகே. அதே மாதிரி தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் பூங்கா, உந்து சக்தி பூங்கான்னு சொல்லியிருக்காங்க. அதையே இது எல்லாத்தையும் தாண்டி ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுக்காக உயர்திறன் மையம் அமைக்க 25 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு இந்த நிச்சயமா. பட்ஜெட்ல. ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் மாதிரி ஒரு குழந்தை அப்செட்டா வந்துச்சுன்னா என்ன உங்க மேக்ஸிமம் செட்டா ஆமா அவ கிடக்கா அப்படின்னு ஒரு பாட்டி வாசல்ல சொன்னாங்கன்னா வாசல்லே அந்த குழந்தையோட மறந்துடுவாங்க. போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்கேஜி குழந்தைக்கு ஒரு டிப்ரெஷன், அந்த ஆட்டிசம், இது வந்து ஆட்டிஸ்டிக் குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் அது ஆட்டிசமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுலயே வந்து பேரண்ட்ஸ் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச்ல இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ மிகவும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இது. அண்ட் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க போறாங்கங்கிறது அது தெளிவாக அதில் சொல்லப்படலை. பட் அதை பற்றி யோசிச்சிருக்காங்கங்கிறதே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு அதே விஷயம். மாதிரி தேயிலை சிறு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க 9 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சிறு குறு நடுத்தர அந்த வர்த்தக நிறுவனங்களுக்கும் ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த நூலகங்கள்லாம் கலைஞர் நூலகம் கோவையில் அமைக்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நூலகங்கள், இந்த இலவசங்கள் இதெல்லாம் தேவையான ஒரு தரப்பு ஆர்கியூ பண்ணி தான் இருக்காங்க. கண்டிப்பா அது நியாயமான விஷயம் தான். இப்போ போக்குவரத்து துறை ஏற்கனவே லாஸ்ல இருக்குன்னும் பொழுது இந்த மகளிருக்கான இலவச இதுங்கிறது இது அகைன் இல்லாதவங்களுக்கு போய் சேரணும், கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், இது எல்லாமே கரெக்ட். பட் இப்போ இந்த மகளிர்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்களும் நானும் டிராவல் பண்ணா கூட இப்போ நம்மளால அந்த 10 ரூபாய் டிக்கெட்டை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாம இல்லை. அது நிஜமாவே அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொன்னார், இவ்வளோ லட்சம் பேர் வந்து வேலைக்கு போறாங்க பண்றாங்க. அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் பெட்டர் ஸ்கீமா இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஓவரால் இலவசம்ங்கிறது எதிர்க்கிறது நியாயம் தான். ஏன்னா போக்குவரத்துறை இப்போ இதுக்கும் மேல அவங்க வந்து ஒரு 3000 பஸ் வாங்க போறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க போறாங்க, அதெல்லாமும் இந்த பட்ஜெட்ல இருக்கு. கிராமப்புறங்களுக்கும் அந்த இலவசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ லாஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த தனிநபர் கடன் அப்படிங்கிற விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்து எப்படி இருக்கும்? தனிநபர் கடன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் எக்கானமி நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும், பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரொம்பவே நல்லா அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தனிநபர் கடன் போது நம்ம வந்து இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று நம்மளுடைய பர்சனல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம வாங்குற விஷயங்கள் ஆகட்டும், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டராக இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி. இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டட் லோன்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே நிறைய இருக்குது அதை சார்ந்து. இவங்களும் இந்த வாட்டி நிறைய அதை சார்ந்து அதை ஒட்டி வந்து பட்ஜெட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆங்கிளில் வந்து இப்போ நமக்கு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம், பணப்புழக்கம் நிறைய இருக்குது, அண்ட் டிமாண்ட் சப்ளை வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியா வந்து எப்படி இந்த யங் பாப்புலேஷனை ஒரு பெரிய அசெட்டாக நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த யங் பாப்புலேஷனோட கன்சியூமிங் மார்க்கெட்டையுமே வந்து ஒரு அசெட்டாக தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக நிறைய செலவு பண்ணுறதுக்கான கடன்கள் வாங்குவாங்க, அப்போ தான் எக்கானமி க்ரோ ஆகும். ஓகே. மொத்தமாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக 7000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒரு பொது பார்வையில் எப்படி இருக்குது? தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது உங்களோட பார்வை எப்படி? நிச்சயமா இப்போ இது வந்து காமனாக எல்லாரோட பார்வை தான். இப்போ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது செலக்டிவாக நாங்கள் வந்து சில பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு. ஒன்று வந்து இது இலவசம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எல்லாருக்குமே வரணும். இலவசங்களை தாண்டி இப்போ நமக்கு அர்ஜென்டினாவோட பிரதமர் பதவியேற்ற ஒரு போன வாரம்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த இலவசங்கள் ஃபுல்லுத்தையுமே அவர் அடிச்சிட்டார். பயங்கர பாப்புலிஸ்டாக அவர் வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கார். நம்ம இந்த இலவசங்கள் தாண்டி நம்ம வந்து வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். ஏன்னா இப்போ இந்த நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து நம்ம OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் கொண்டு வரணும் டாக்ஸஸ். ஸோ இப்போ வரி செலுத்துறவங்களுக்கு நம்ம செலுத்துகிற வரி ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து அவங்க மேனேஜ் பண்ணணும், ரோடு போடணும், பல விஷயங்கள் கரெக்டு. பட் இப்போ நான் செலுத்துகிற வரி வந்து இப்படி எல்லாம் வீணாக போயிட்டுருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குல்ல எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இலவசங்கள் சரியாக போக வேண்டிய இடங்களுக்கு இலவசம் இல்லாமல் அவங்க இலவசம் சொல்லாமல் உரிமை தொகைன்னு அழகாக சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது இலவசமாக ஒரு போக வேண்டிய பணம் தான். ஸோ ஒன்று அது
செலக்டிவாக போகிறது கண்டிப்பாக வந்து அது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை. இப்போ 7,000 கோடியிலேருந்து 13,000 கோடி அதோட எஸ்டிமேட் ஆக்சுவலாக. அண்ட் இன்னொன்று, இங்கே இலவசமாக போகிறது திரும்பியும் அது டாஸ்மாகுக்கு போகிறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு சொல்லப்படாத கதையாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திரும்பியும் அது வந்து அரசுக்கே வருமானமாக போகுது அப்படிங்கிறது. இலவசங்கள் இல்லாமல் இதை வந்து அவங்க அந்த மகளிருக்கான உரிமை தொகையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த 1000 ரூபாய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கப்படுது. 1000 ரூபாய் இப்போ என்ன உங்களை கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவோம். 1000 ரூபாய் வந்து நம்ம போய் வாங்கி தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணுன்றது இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி அது பேசிக்காக தேவைப்படுது அப்படின்ற அந்த ரோட்டோரில் இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளாவும் ஓகே நல்ல திட்டம் தான் சொன்னோம். பட் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்ட நபர்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த பார்வை மாறத்தான் செய்யுது. நிச்சயமா இப்போ இந்த 1000 ரூபாய் பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னைக்கு இது மகளிர் உரிமை தொகைன்னு வருது. இப்போ இதுக்கு முன்னாடியே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் 20 வருஷமா அதுக்கும் முன்னாடியிலேருந்தே இருக்குதான் இது உதவித்தொகை. இது வந்து ஆதரவு இழந்த லைக் கணவனை இழந்த பெண்கள், இல்லைன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கிற பெண்களாகட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இது மாதிரி ஆதரவு இல்லாத, இது பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி முதியவர்கள் இவங்களுக்கான, இப்போ நம்ம வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் பார்த்தோம்னா இது வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீம், ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம்ன்றது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது ஸ்டார்டிங்கில் ஒரு 300-400 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு அதுவே இப்போ 1000 ரூபாய் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த தடையும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து அது ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, இப்போ எனக்கு வேற எந்த வருமானமுமே இல்லை, ஒன்னே என் பசங்களை என்ன பார்த்துக்கல, இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க, எனக்கு எந்த வேலையும் கிடையாது, எனக்கு படிக்கலை, அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரி, இப்போ அவங்கெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற அந்த கேட்டகரியில் வருவாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம நேராக பார்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஏன்னா முதியோர் பென்ஷன், இந்த விதவை பென்ஷன் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு இது கிடையாது. அதனால தான் சொல்றேன், இப்போ அந்த பென்ஷன் வரும்பொழுது யாருமே தடை சொல்லலை. இப்போ இது வந்து ஒரு உரிமை தொகை அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து, இப்போ தையல் மிஷினோ அந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த அரசாங்கத்தோட அந்த தோழி ஹாஸ்டல்ஸ், அதற்கு ஒரு அமௌண்ட் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பட் சென்னையிலேயே நம்ம இது வரைக்கும் முன்னேற்படுத்தப்படும், அதிகப்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போ இன்ஃபேக்ட் லைக் இந்த வாட்டி பட்ஜெட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் கூறும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு போல இருக்கேன்னே நமக்கு தோணுச்சு. பட் அவர் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ஸோ இது வரைக்குமே அது எங்க இருக்கு தெரியல தான். சரி, ஓவராலா இந்த பட்ஜெட் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒன்லைன் ஓவராலா பட்ஜெட் வந்து வெல் டிராஃப்டட். பட் அது வெல் இம்ப்ளிமெண்டடாக ஆனால் மட்டும்தான் அதோடைய பலனை வந்து நம்ம பார்க்க முடியும். டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3.5% கீழே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அது வந்து 3.46 இருந்தது 4.5 ஆக்கி இப்போ 4.4 ஆக்கிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் கவர் பண்ணப்படாத நிறைய கடன்கள் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்படாத நிறைய டெஃபிசிட் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்ம எக்கானமி லெவலில் இப்போ இதுக்கு இந்த சைடில் ஒரு ப்ரெஷர், டேக்ஸ் மாதிரி ஒரு ஃபோர்ஸபிளாக கலெக்ட் பண்ணி ஒரு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆனால் தமிழகம் நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் போகும். நன்றி மேம், நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.